பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெடிக்க போற மெகா யுத்தம். விஜயை அம்பலப்படுத்த ஸ்டாலின் போட்ட அந்த ரகசிய ஸ்கெட்ச். திமுக மாஜிகளுக்கு ரெடியாகிற சொத்து குவிப்பு வழக்கு ஃபைல்கள். இந்த எல்லா சீக்கிரட்டையும் தான் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் நரியார்ல பார்க்க போறோம். வணக்கம், இது ஐஎன்டி பய. ஜூன் 18 இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் செம்ம மாசா ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மீட்டிங்கில் எதிர்கட்சியான திமுக அப்புறம் அதிமுக போட போகிற அந்த எதிர்ப்பு கணைகள் எல்லாத்தையும் எப்படி அசால்ட்டாக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு தாவேக எம்எல்ஏக்களுக்கு ஏற்கனவே பக்காவாக ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காங்களாம். அதே நேரத்தில் ஜூன் 17 நேற்று சாயங்காலம் அறிவாலயத்தில் திமுக எம்எல்ஏக்களுக்கான ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் கட்சி தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடந்து முடிச்சிருக்கு. இந்த மீட்டிங்கில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் மேடையில் உட்காந்துருந்தார். கூட்டத்தில் பேசின முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் பட்ஜெட் மானிய கோரிக்கைன்னு எந்த விஷயத்துலையும் ஒரு துளி கூட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க தான் இப்போது தமிழ்நாட்டில் முதலமைச்சராகவும் அமைச்சர்களாகவும் உட்காந்துருக்காங்க. அமைச்சர் செங்கோட்டையனை தவிர வேற எந்த துறை அமைச்சருக்கும் சட்டம் ஒழுங்கு துறை சார்ந்த அனுபவம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதனால நாம் மக்களுக்கான ஸ்ட்ராங்கான கேள்விகளை கேட்டு அத்தனை அமைச்சர்களையும் சட்டமன்றத்தில் சும்மா வச்சு அப்படியே திணற அடிக்கணும். முக்கியமாக பெண்களுக்கு கொடுக்குற அந்த பாதுகாப்பு, பாலியல் குற்றங்கள், அப்புறம் அந்த மாதம் 2500 ரூபா உரிமை தொகைன்னு இப்போ இருக்கிற அந்த தார்மீக பிரச்சனைகளை எல்லாத்தையும் திமுக எம்எல்ஏக்கள் அசம்பிளியில் பயங்கரமாக எழுப்பணும். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிகிறதுக்குள்ளார முதலமைச்சர் விஜயை மக்கள் மத்தியில் டோட்டலாக அம்பலப்படுத்துவோம் அப்படின்னு திமுக எம்எல்ஏக்களுக்கு செம்ம உத்வேகமாக அட்வைஸ் பண்ணியிருக்காராம் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த தகவலை சொன்ன நரியார் அதுக்கு தாவேக கவர்மெண்ட்டில் வச்சிருக்கிற அந்த ஆப்போசிட் ஆப்பையும் சொல்லிட்டு போனார். சட்டமன்றத்தில் இந்த தடவை ஏகப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள் காத்துட்ருக்கான். அசம்பிளியில் தாவேக அரசை எப்படியாவது கார்னர் பண்ணணும் அப்படின்னு திமுக ஒரு பக்கம் பயங்கரமாக வியூகம் வகுத்திருந்தாலும் இன்னொரு பக்கம் திமுகவுக்கே ஒரு மரண ஷாக் கொடுக்குற மாதிரி நம்ம சிஎம் விஜயும் ஏகப்பட்ட கவுண்டர் பிளான்களை போட்டு வச்சிருக்காராம். அதாவது கடந்த ஒரு மாதமாக கவர்மெண்டோட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் முந்தைய திமுக ஆட்சியில் என்னென்னலாம் மெகா ஊழல்கள் நடந்துச்சு அப்படின்னு ஒரு தீவிரமான ஆடிட்டிங்லாம் நடந்துச்சு இல்லையா, அதோட டிபார்ட்மெண்ட் வாரியான ரிப்போர்ட்டுகளை இப்போ கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சான். அந்த ஃபைல்கள் எல்லாத்தையும் இப்போ இருக்கிற தாவேக அமைச்சர்கள் கையில் கொடுத்துருக்காங்க. சட்டமன்றத்தில் திமுக மாஜிகள் எப்போ கேள்வி கேட்பாங்கன்னு காத்துட்டு இருந்து அவங்களோட பழைய ஊழல் லிஸ்ட்டை வெளியில் விட்டு அவங்களுக்கு கடுமையான நெருக்கடியை கொடுக்கறதா விஜய் கவர்மெண்ட்டோட அந்த அண்டர் கிரவுண்ட் பிளானா. அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தோட இந்த மேட்டர் முடிய போகிறது கிடையாது. திமுகவோட சில முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் மேலே சொத்து குவிப்பு வழக்கு போகிறதுக்கான அந்த லீகல் டாக்குமெண்ட்ஸ் இப்போது கோட்டையில் பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்கான். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிகிறதுக்குள்ளார திமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக சொத்து குவிப்பு வழக்கு பாய போகிறது 100% கன்ஃபார்மாக. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இபிஎஸ் வளைக்கிறதுக்கு என்னென்ன உருப்படியான எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு அந்த பழைய ஃபைல்கள் எல்லாத்தையும் இப்போ தூசு தட்ட ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஆக மொத்தம் திமுக அதிமுகன்னு ரெண்டு பக்கத்துலேருந்து வர அந்த எதிர்ப்புகளை ஒரே நேரத்தில் துவம்சம் செய்கிற மாதிரி ஒரு பலமான இரும்பு திரையோடு தான் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்குள்ள கெத்தாக என்ட்ரியாக போகிறாராம் முதலமைச்சர் விஜய் அப்படின்னு அந்த அனல் பறக்கிற தகவலை சொல்லி முடிச்சுட்டு நைஸாக கிளம்பிட்டாரு நம்ம நரியா. அறிவாலயத்தில் ஸ்டாலின் போட்ட அந்த அம்புல ஸ்டார்ட் பண்ணி திமுக மாஜிகளை வளைக்கிறதுக்கு விஜய் ரெடி பண்ணியிருக்கிற அந்த சொத்து குவிப்பு பாம் வரைக்கும் எல்லா இன்சைட் சீக்ரெட்ஸையும் ஓப்பனாக உங்கள்கிட்ட உடைச்சாச்சு. சட்டமன்றம் கூடுறப்ப கோட்டைக்குள்ள என்னென்ன மாதிரியான அதிரடியான ட்விஸ்ட்டுகள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தாலோ இல்லை இந்த மாதிரி பாலிடிக்ஸில் நடக்கிற அத்தனை சூடான விஷயங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உடனே நம்ம ஐஎன்டி வைட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி வச்சுங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு தரமான அப்டேட்டோட உங்களை மீட் பண்ணுறோம்.